அந்த டிரைவர் பைய தான் இதெல்லாம் பிளான் பண்ணிருக்கணும். அப்படியே சொல்ற? ஆமாண்டா, அவனுக்கு ரேவதி மேல ஒரு கண்ணு. அவளை எப்படியாவது அவன் அடையணும்னு நினைக்கிறான். அதுக்காக தான் நம்ம முன்னாடியே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நாம அதெல்லாம் பார்த்து கடுப்பாகி பொண்ணு வேணான்னு சொன்னா அவ ரூட் கிளியர் தானே. ரேவதியை ஈஸியா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். அப்படியெல்லாம் கூட நடக்குமா? அப்புறம் எதுக்கு அவன் எங்க காதலுக்கு ஹெல்ப் பண்ணணும்? ஏய், அதெல்லாம் நடிப்புடா. ரேவதி முன்னாடி நல்லவ மாதிரி வேஷம் போட்டு அவளை நம்ப வைக்க பாக்குறான். ஆனா ரேவதி அவனை கல்யாணம் பண்ண ஒத்துக்கணுமே. அவளுக்கு உன் மேல பெருசா லவ் எல்லாம் இல்ல. அவ அம்மாவால நாம பாதிக்கப்பட்டிருக்கோன்னு ஒரு அனுதாபம் இருக்கு. அதுதான் அவளை உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுக்க வச்சிருக்கு. ஆமா, நீ சொல்ற மாதிரி இருக்கலாம். நாங்க பெருசா அவுட்டிங் அது இதுன்னு போனதில்ல, போன்லயும் மணிக்கணக்கா பேசினதில்ல, அளவோட தான் பேசுவோம். இப்படி எல்லாமே ஒரு டிஸ்டன்ஸோட தான் பழகி இருக்கும். அதோட அவ அம்மா எமோஷனலா சென்டிமெண்டா ஏதாவது சொன்னா அவங்க பேச்ச அவ மீற மாட்டா. அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு அவ ஒத்துப்பா. நாளைக்கே அவ அம்மாவுக்கு நம்மள பத்தின உண்மை தெரிஞ்சாலோ இல்ல நம்ம மேல சந்தேகம் வந்தாலோ அடுத்த நிமிஷமே அந்த அம்மா டிரைவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்வாங்க. அவளும் பேசாம அவனுக்கு கழுத்தை நீட்டுவா. என்ன நீ என்னை இப்படி எல்லாம் பயமுறுத்துற? அப்ப ரேவதி எனக்கு கிடைக்க மாட்டாளா? அவ சொத்துலாம் கிடைக்காதா? ஏய், நீ நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் அப்ப கொஞ்ச நேரம் காணாம போயிட்டல்ல, அப்போ அந்த அம்மா உன்னை தூக்கி போட்டுட்டு அந்த டிரைவரை மாப்பிள்ளையாக்க பார்த்தாங்க. அதனால நீ இல்லனா அந்த டிரைவரை மாப்பிள்ளையாக்க தயங்க மாட்டாங்க. நிறைய வழியில என் கல்யாணத்துக்கு சிக்கல் இருக்கும் போல இருக்கு. ஆமாண்டா, இதையெல்லாம் தாண்டி தான் நீ ரேவதியை கல்யாணம் பண்ணணும். அந்த வீட்டுக்கு மருமகனாவும் ஆவணும். அந்த டிரைவரை மட்டும் எப்படியாவது வீட்டை விட்டு துரத்திட்டா போதும், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ நிம்மதியா சந்தோஷமா ரேவதி கழுத்துல தாலியை கட்டலாம். அவனை எப்படி துரத்த முடியும்? அந்த சாமுடி சொல்லிதான் அவனை ரொம்ப நம்புறாங்களே. அவங்கள மீறி நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒரு வழி இருக்கு. அத நம்ம செஞ்சா அந்த சாமுண்டீஸ்வரியே அவனை வீட்டை விட்டு துரத்துவாங்க. என்ன வழி? அத சொல்றதை விட செஞ்சு காட்டுறேன். அப்பாடா, யாரும் இங்க இல்ல. வந்த வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எல்லாம் கச்சிதமா எழுதியாச்சு. காலையில இத பார்த்து ஊரே சிரிக்க போகுது. சாமுண்டீஸ்வரி குடும்பம் அதிர்ச்சியில உறைஞ்சு நிக்க போகுது. முக்கியமான இன்னொரு இடத்துல எழுதணுமே.
டேய் டிரைவர், காலையில இத பார்த்ததும் சாமுண்டீஸ்வரி பயங்கரமா கோவப்பட போறாங்க. உடனே உன்னை வீட்டை விட்டு துரத்த போறாங்க. நீ போனாதாண்டா நாங்க நிம்மதியா கல்யாணத்தை நடத்த முடியும். யாரது? ஒரு எதிரி நாளையோட ஒழிஞ்சான். என்ன எப்படி எழுதியிருக்கு? சாமுண்டீஸ்வரி அம்மா பொண்ணுக்கும் டிரைவருக்கும் காதல்னு எழுதியிருக்கு. ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ? இருக்கலாம்ப்பா. அந்த டிரைவர் வேற வீட்டோட இருக்கான். அதனால ஏதாவது கசமுசா நடந்திருக்கலாம். அது இப்ப வெளியே வந்திருக்கு. சாமுண்டீஸ்வரி அம்மா பொண்ணு இப்படி நடந்துக்குவாளா? அவளுக்கு இப்பதான் வேற ஒரு பையனோட நிச்சயமாயிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு இப்படியா பண்ணுவா? பெரிய இடத்து விவகாரம்லாம் ஆமா. இப்படிதான் அசிங்கமா இருக்கும். நாம அதை கண்டுக்க கூடாது. அன்னைக்கு அந்த அம்மா மண்டபத்துல டிரைவர் தான் தன்னோட மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க. ஆமா. இப்ப அது நடந்துரும் போல இருக்கு. இதை உடனே அம்மா கிட்ட போய் சொல்லணும். அம்மா, கொஞ்சம் வெளியில வாங்கம்மா. அம்மா, எதுக்கே வெளியே நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? வெளியில வந்து பாருங்கம்மா. ஏன் வெளியே என்ன இருக்கு? செவுத்துல எழுதி இருக்கிற அதே வந்து பாருங்கம்மா. ஏய், எழுதியிருக்குன்னா என்ன எழுதியிருக்கு? நீங்க தான் வந்து பாருங்க, வாங்க. டங்க வரமாட்டேன்னு நினைச்சியா? இதை வரேன் பாரு. அம்மா, இங்க பாருங்கம்மா. இங்க மட்டும் இல்லம்மா, ஊருக்குள்ள நிறைய இடத்துல எழுதி வச்சிருக்காங்கம்மா. அதை பார்த்து ஊர்ல எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்கம்மா. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? யார் இந்த மாதிரி அசிங்கமான வேலையெல்லாம் செஞ்சிருப்பா? அத்தை, நம்ம வீட்டு சவுத்துல நம்ம வீட்டு பொண்ணை பத்தி தப்பு தப்பா எழுதிருக்காங்க. அவங்க சும்மாவே விடக்கூடாது அத்தை. இங்க எதுவும் பேச வேண்டாம், உள்ள வாங்க. சிலம்பம், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சின்ன மாமியார் தான். அந்த பொம்பளை தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும். உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த பல வகையில ட்ரை பண்ணாங்க, அது எதுவுமே நடக்கல. இப்போ இந்த கேவலமான செயலை செஞ்சு உன்னை துரத்த பார்க்கறாங்க. இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்கிறதுல அர்த்தம் இல்ல சிலம்பம். அந்த சிவனாடியும் சின்ன மாமியார் சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்தல, அதை எடுத்துட்டு போய் அத்தை காட்டுப்பா. அவங்க 2 பேர் தான் உன் மேல இருக்கிற வெறுப்புல இதை செஞ்சிருப்பாங்கன்னு நீ சொல்லுப்பா. மத்ததெல்லாம் அத்தை பார்த்துப்பாங்க. அவங்க தான் செஞ்சாங்களா நம்மளுக்கு தெரியாது. கன்ஃபார்மாக தெரியாமல் அவங்க மேலே பழி போட முடியாது, அது தப்பு. வாங்க. அக்கா, நான் படிச்சு சொன்னேன் இந்த டிரைவர் நல்லவன் இல்லைன்னு. நீ கேட்டியா? இப்ப பார்த்தல நம்மள எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கான்னு. அன்னைக்கு மண்டபத்துல மாப்பிளைய கட்டையால அடிச்சு மறைச்சு வச்சது இவன் தானு சொன்னேன். ஆனா நீ நம்பல. அப்புறம் கலசத்தை எடுத்து மறைச்சு வச்சு டிராமா பண்றான்னு சொன்னேன். அதையும் நீ நம்பல. அப்புறம்
ரேவதிய கரண்ட் ஷாக்ல இருந்து காப்பாத்துறேன்னு அசிங்கமா நடந்துக்கிட்டான். அதையும் நீ பெருசா எடுத்துக்கல. நேத்து பொங்கலப்ப இவன் பிளான் பண்ணிதான் ரேவதிய கோலம் போட்ட இடத்துல இருந்து தூக்குறேன்னு தான் மேல விழ வச்சு இதையெல்லாம் சொல்லவே சிச்சி எனக்கு அருவருப்பா இருக்கு. சித்தி போதும் நிறுத்துங்க. வாய் கூசாம அசிங்கமா பேசுறீங்க. தற்செயலா நடந்த எல்லாத்தையும் பிளான் பண்ணதா என்னையும் டிரைவரையும் அசிங்கப்படுத்துறீங்க. நீங்களே இப்படி பேசினா ஊர்க்காரங்க ஏன் தப்பா பேச மாட்டாங்க? டிரைவரும் தப்பா நடக்கிற ஆள் இல்ல, நானும் அதுக்கு இடம் கொடுக்கறவ இல்ல. ஏய், நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணு தெரியாது. இவன் நடிப்ப நம்பி ஏமாந்துட்டு இருக்க. உங்க அம்மாவே இவனை நல்லவன்னு நம்புறப்ப நீ மட்டும் என்ன நம்பதானே செய்வ? சித்தி, நீங்க திருந்தவே மாட்டீங்களா? இவர் மேல இருக்கிற பர்சனல் கோவத்துல நம்ம வீட்ல எது நடந்தாலும் அதுக்கு காரணம் இவர் தானே சொல்வீங்களா? நீங்க இவர் மேல சொல்ற ஒரு குற்றத்தையாவது உங்களால நிரூபிக்க முடிஞ்சுதா? இன்னும் கொஞ்ச நாள்ல நிரூபிக்க தாண்டி போறேன். இப்பவும் சொல்றேன், சுவத்துல தப்பு தப்பா எழுதி வச்சது இவன் தான். இப்படியெல்லாம் எழுதி வச்சா அந்த மாப்பிள்ள உன்னை வேண்டான்னு ஓடிடுவான். அப்புறம் இவனே உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணி தான் இதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். டிரைவரா இருக்கிறவ இந்த வீட்டு மாப்பிள்ளை ஆகணும்னு ஆசைப்படுறான். சந்திரா, போதும் நிறுத்து. பேசுறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. நீ அதையெல்லாம் தாண்டி போற. நீ டிரைவர் மேல பழிய போடுறேன்னு சொல்லி ரேவதிய என்ன நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துற. இல்லக்கா, நான் என்ன சொல்ல வந்தேனா? நீ எதுவும் சொல்ல வேண்டாம். சொன்ன வரைக்கும் போதும். ஏன் இப்படி சீப்பா நடந்துக்கிற? நம்ம வீட்டு பொண்ணு தப்பா நடந்துக்க மாட்டா. டிரைவரும் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. எவனோ வேலை வெட்டி இல்லாத சோம்பேறி தப்பா எழுதி வச்சா அது உண்மையாயிடுமா? வெளியே இருக்கிறவங்க 1000 பேசட்டும், அதுக்காக நாமளே இவங்கள சந்தேகப்படலாமா? அக்கா, நாம சந்தேகப்படாம இருக்கலாம். ஆனா மாப்பிள்ளை வீடு இதை நம்பிட்டா ரேவதி கல்யாணம் கேள்விக்குறி ஆயிடும்ல. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சந்திரா. அவங்களுக்கு நாம நேராவே எடுத்து சொல்லுவோம். கண்டிப்பா அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. அக்கா, ஊர்க்காரங்க இதை ஊதி ஊதி பெருசாக்குனா நம்ம மானம் தான் போகும். அப்புறம் நம்ம வெளியில தலை காட்ட முடியாதுக்கா. இதுல உண்மை இருந்தா தானே நாம பயப்படணும். பொய்யான விஷயத்துக்கு நாம ஏன் பயப்படணும்? ஊர்க்காரங்க மிஞ்சி போனா இத பத்தி ஒரு 4 நாள் பேசுவாங்க. அப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்காக என் பொண்ணையும் டிரைவரையும் சந்தேகப்பட முடியாது. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வரணும்னு யோசிக்கணுமே தவிர பயப்படக்கூடாது. அக்கா, இப்படி எல்லாம் பொறுத்துக்கிட்டு இவனையே நம்ம வீட்ல வச்சிருக்கணும். இவனை வீட்டை விட்டு துரத்திட்டாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்ல. சந்திரா, நீ திரும்ப திரும்ப அதே இடத்துக்கு தான் வர. நான் இவனுக்கு அவன் குற்றவாளி இல்ல நிரூபிக்கிறதுக்கு டைம் கொடுத்திருக்கேன். அது வரைக்கும் இவன் இங்கதான் இருப்பான். தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. ஈஸ்வரி, முதல்ல செவத்துல எழுதுனது யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆமாமா, அது யாருன்னு கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கணும். அவங்கள சும்மா விடக்கூடாது. இதெல்லாம் செஞ்சது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அவனை சும்மா விட மாட்டேன். தெரியுமா? யாருமா அது? அம்மா, உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? அவனை நேர்ல பார்த்து இந்த துப்பாக்கியால பேசிட்டு வரேன். ஈஸ்வரி, என்ன எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு துப்பாக்கி எடுத்தா என்ன அர்த்தம்? இரு, நானும் வரேன். நீங்க யாரும் வராதீங்க.
என்ன அக்கா இவ்ளோ வேகமா போறா? ஒருவேளை இதை செஞ்சது நம்ம புருஷனா இருக்குமோ? அதான் துப்பாக்கி தூக்கிட்டு வேகமா போறாளா? ஐயோ. என்ன சாமுண்டீஸ்வரி அம்மா துப்பாக்கியோட போறாங்க? ஏதோ கோவமா போற மாதிரி தெரியுது. என்ன நடக்கும்னே தெரியலையேப்பா. அவங்க பொண்ணையும் டிரைவரையும் தப்பா எழுதுனவங்களை கண்டுபிடிச்சு அவங்கள சுட போறாங்களோ? என்னண்ணே சாமுண்டீஸ்வரி ரொம்ப ஆவேசமா வருது? டேய் சிவனாண்டி, ஏன்டா இப்படி கேவலமா நடந்துக்கிற? தைரியம் இருந்தா நேருக்கு நேரா மோத வேண்டியதானே? எதுக்கு இப்படி செஞ்ச? ஏய், என்ன நீ பாட்டுக்கு வந்து கண்டபடி பேசிட்டு இருக்க? துப்பாக்கி எடுத்து சுடலாம் வர? என்ன உன் ரவுடித்தனத்தை என்கிட்ட காட்டுறியா? என்னடா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிற? என் பொண்ணையும் டிரைவரையும் சேர்த்து வச்சு எதுக்குடா செவத்துல எல்லாம் எழுதுன? ஊருக்குள்ள பெரிய மனுஷன்னு சொல்லிக்கிட்டு தெரியுறியே, ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலையாது? என்ன செவுத்துல எழுதுனா? ஏய், நீ என்ன சொல்ற? ஆமா, என் பொண்ணையும் என் டிரைவரையும் இணைச்சு அசிங்கமா செவத்துல எழுதியிருக்க. அத உன்னை தவிர வேற யாரு செய்வாங்க? தபார், நீ சொன்ன விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஊர்ல உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் நேரா என் மேல வந்து பழி போடுவியா? யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு ஏன்ட்ட வந்து கத்திட்டு இருக்க? ஏய், நடிக்காதரா. இந்த ஊர்ல எனக்கு எதிரினா அது நீ மட்டும்தான். இத உன்னை தவிர வேற யாரும் செஞ்சிருக்க முடியாது. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய இப்படி ஏண்டா கெடுக்க நினைக்கிற? உன் அப்பனை சாவடிச்ச மாதிரியே உன்னையும் சாவடிக்கிறேன் பாரு. சாமுண்டீஸ்வரி, சும்மா இந்த உதாரி விடுற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். துப்பாக்கியை காட்டின நான் பயந்துருவேனா? உன்னை சும்மா பயமுறுத்துறதுக்காக ஒண்ணும் நான் இந்த துப்பாக்கியை எடுக்கல. என் பொண்ணுக்கு ஒரு அசிங்கம்னா உன்னை இப்படியே சுட்டு தள்ள கூட தயங்க மாட்டா இந்த சாமுண்டீஸ்வரி. என் பொண்ணை அசிங்கப்படுத்த இப்படி ஒரு வேலையா செய்வ நீ? பார், நீ சொல்ற மாதிரிலாம் கிடையாது. உன் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தணும்னா எனக்கு 1000 வழி இருக்கு. அதுக்காக இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் நான் என்னைக்கும் செய்ய மாட்டேன். செவுத்துல ஒருத்தரை பத்தி கிறுக்கிறதெல்லாம் சல்லி பயலுங்க செய்யற காரியம். உன்னை எனக்கு பிடிக்காதுதான், ஆனா அதுக்காக உன் பொண்ணை இந்த மாதிரி அசிங்கப்படுத்தணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஏய், இந்த மாதிரிலாம் பேசி தப்பிக்கலான்னு பாக்குறியா? நீதான் அதை செஞ்சிருக்கணும். என் பொண்ணு நிச்சயதார்த்தத்தையே நிறுத்துவேன்னு சொன்னவன் தானே நீ? இப்போ கல்யாணத்தை நிறுத்ததான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறேன். இங்க பாரு, இத நான் செய்யல. செஞ்சா செஞ்சன்னு ஒத்துக்கிற தைரியம் எனக்கு இருக்கு. ஆனா உனக்கு எதிரா இந்த ஊருக்குள்ள இன்னொரு எதிரி முளைச்சிருக்கான்னு நினைக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. முதல்ல அந்த எதிரி யாருன்னு கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு உன்னை துப்பாக்கி எடுத்துட்டு வந்து ஏன் முன்னாடி நீட்டிட்டு இருக்க? பார், நீ நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, இந்த கீழ்த்தரமான வேலையை நான் செய்யல. ஆமா, உன் வீட்டுல வேலை பாக்குறானே டிரைவர், அவன் உன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க ஏன் இப்படி செஞ்சிருக்க கூடாது? அடடா, நல்லா போட்டு கொடுத்தான். இதுதான் எதிர்பார்த்தேன். ஏய், இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீ எவ்வளவுதான் கிரிமினல் வேலை செஞ்சாலும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாதுடா. உன் கண்ணு முன்னாடியே என் பொண்ணு கல்யாணம் சிறப்பா நடக்கும் பாருடா. அத இந்த சாமுண்டீஸ்வரி நடத்தி காட்டாம விட மாட்டான். மூணு குண்டு வேஸ்ட். நாம ஒண்ணு நினைச்சா இங்க வேற ஒண்ணு இல்ல நடக்குது. அந்த டிரைவர் பையனை வீட்டை விட்டு துரத்துவாங்கன்னு பார்த்தா இங்க வந்து இதை கேட்டு சண்டை போட்டுட்டு போறாங்க.
இந்த பொம்பளையை நம்பி ஒரு பிளான் கூட போட முடியல. அநியாயத்துக்கு சொதப்பதச்சா. பார்த்தீங்களா மேடம் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஆமாப்பா, அத்தை உன் மேல பயங்கரமான நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு காரணம் நீயும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுதான். அப்படின்னா இப்போ இதை செஞ்சது சின்ன மாமியார் இல்லைன்னா வேற யாரா இருக்கும்? அதுதான் யாருன்னு தெரியல. ஒரு வேலை தான் நம்ம சந்தேகப்படுற அந்த 3வது ஆள் பண்ணியிருப்பாங்களோ. கரெக்டு. தயவு செஞ்சு சீக்கிரம் கண்டுபிடி. அப்பதான் நமக்கு நிறைய விட கிடைக்கும். அப்படின்னா நம்ம கிட்ட மறைஞ்சிருந்து நம்மளை இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுற அந்த 3வது ஆள் யாருன்னு சீக்கிரமே கண்டுபிடிக்கணும். ம்